ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அருமையான இந்த நேரத்தின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்கள் அன்போடு கூட தெரிவிக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, எங்கள் திருச்சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்முடைய கிராஸ் டிவியில ஷாலோம் ஏஜி சர்ச் தூத்துக்குடி என்கிற யூடியூப் சேனலிலும் நீங்கள் கண்டு ஆசீர்வதிக்கப்படலாம். எங்களுக்காக ஜெபிக்கணும் என்று விரும்பினால் என்னுடைய தொலைபேசி எண்களில் நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பலர் ஜெபிக்கும்படி கேட்கிறார்கள். அவர்களுக்காக தனிப்பட்ட ஜெபத்திலும் எங்க திருச்சபையில் நடக்கிற ஜெபங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஏதாவது ஆலோசனைகள் தேவை என்று சொன்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்களோடு ஆராதிக்க வர விரும்பினால் எங்களுடைய ஆராதனையுடைய விவரம் தேவனுடைய வார்த்தைக்கு பிறவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பாருங்கள். எங்களோடு நீங்கள் வந்து ஆவியோடு உண்மையோடும் தேவனை நீங்கள் ஆராதிக்க வர உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட அழைக்கிறேன். நிச்சயமாய் தேவன் அவருடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை. தேவன் அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இருந்து 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு சின்ன பிரச்சனை வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவன் இந்த வார்த்தையை எங்க சொல்றது காரணம், 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. அங்க ஒரு யுத்தம் வருகிறது. ஆபிரகாம் தன்னோடு இருந்த ஆட்கள் மூலமாய் அந்த யுத்தத்தை ஜெயித்து தன் சகோதரர் எல்லாரையும் கொண்டு வருகிறார். அந்த 14ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்க. அங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதை ஜெயம் பெற்று எல்லாவற்றையும் விடுவித்து கொண்டு வருகிறார். ஒரு வீட்டில் இருக்கும்போது ஆபிரகாமுக்கு ஒருவேளை சந்தேகமோ பயமோ வந்திருக்கலாம். நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிச்சு பொருளெல்லாம் மீட்டு கொண்டுட்டோமே, திரும்ப அந்த ஜனங்கள் யுத்தத்துக்கு வருவாங்களோ, ஜனங்கள் என்னோடு போராடுவாங்களோ என்கிற ஒரு எண்ணம் இருந்துதான் தெரியல. அவர் அறிந்த தேவன் திரும்ப ஆண்டவனுக்கு வார்த்தை கொடுக்க ஜெபித்தாரான்னு தெரியல. ஆண்டவரே, யுத்தம் பண்ணி ஜெயிச்சு வந்துட்டேன், திரும்ப அவங்க வந்தாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாரான்னு தெரியல, பயந்தாரான்னு தெரியல, சிந்தித்தாரான்னு தெரியல. இதெல்லாம் அறிந்த தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா, பயப்படாதப்பா, நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியம் ஜெயம் பெற்று ஒரு காரியத்தில் நம்ம ஜெயமாய் முன்னேறி வரும்பொழுது சில பிரச்சனைகள் நம்மகிட்ட வரும்போது நமக்கும் சில பயங்கள், நம்முடைய காரியத்திலும் சில கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய், நான் துணையாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க பிள்ளைகளே. தர்மையான மாலை நேரத்தில் உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், பயப்படாதீர்கள், கலங்காதிருங்கள். ஆண்டவர் நமக்கு கேடகமாய் அல்லது ஒரு பெரிய பாதுகாப்பாய் இருக்கிறார். கேடகம் அல்லது பாதுகாப்பு, ஆண்டவர் தான் பாதுகாப்பு. இன்னைக்கு பாருங்களேன், வசதியானவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக காவலாளிகளை வைத்திருக்கிறார்கள் இல்லையா? வீட்டில் சுற்றிலும் காவலாளிகளை வைத்து காவல் காக்கிறார்கள். வீட்டில் எங்க எடுத்தாலும் ஸ்தோத்திரம் கேமராக்களை மாற்றி வைத்து கொண்டு அதை பார்த்து பாதுகாப்பு நினைத்ததை அதை காரியம் செய்யறாங்க. நம்முடைய அரசாங்கம், இந்திய தேச அரசாங்கம், ராணுவர்கள் நம்ம இந்தியாவை பாதுகாக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்குள்ள ராணுவங்கள் ஒவ்வொரு நாட்டை இவங்க பாதுகாப்புக்காக பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. அருமையான பிள்ளைகளை, சின்ன வீட்டில் குடியிருக்கிறவங்க, சாதாரண லெவலில் உள்ளவங்க சின்ன சின்ன நாய்களை பாதுகாப்புக்காக வளர்க்குறாங்க. பெரிய ஆட்கள் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர், காவலாளிகளை வேலைக்கு வச்சு வீட்டுக்காக வேலைக்கு வச்சு பாதுகாப்புக்காக நடத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதுகாப்புக்காக சில காரியங்கள். அரசியல்வாதிகள் பாருங்க, பாதுகாப்புக்காக வாகனங்கள், குண்டு தொலைக்காத டிரெஸ் போடுறாங்க, குண்டு தொலைக்காத வாகனங்களை பயணப்படுறாங்க. அவங்கள சுற்றிலும் எப்போது படைகள் இருந்து கொண்டே இருக்குது. அதன் நடுவிலும் பிரச்சனை வருத பார்க்கிறோம். எவ்வளவுதான் பாதுகாப்பு மனுஷனுக்கு இருந்தாலும் பிரச்சனை வரதான செய்து. எத்தனை ஏடிஎம்ல மிஷினுக்கு பக்கத்துல காவலாளிகள் இருந்தாலும் ஏடிஎம் மிஷினையே உடைக்கிற அளவுக்கு ஆட்கள் இருக்கதான செய்றாங்க. அருமையான பிள்ளைகளே, ஆனா உண்மையான ஒரு பெரிய பாதுகாப்பு யாருன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பயப்படும் பொழுது, ஏதாவது ஒரு காரியம் நடந்துருமோ நான் திகைக்கும் பொழுது நான் சொல்றேன், நம் ஆண்டவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, அவர் நமக்கு பாதுகாப்பு. சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார் இல்லையா, தேவன் நமக்கு அடைக்கலமும் அவரே அனுகூலமான துணையுமான
துணையானவர். பாருங்க, துணையானவர். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கேடகம், அவர்தான் துணை. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, துணையாய் சில காரியங்கள் வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா நமக்கு துணை, உங்க வீட்டில் துணை யார் தெரியுமா? நம்முடைய தகப்பன் தான். உங்க பிள்ளைகளுக்கு துணை யார் தெரியுமா? நம்முடைய தகப்பன் தான். உங்க கணவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வராங்களே, துணையார் நம்முடைய தகப்பன் தான். நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் படிக்கிறாங்க, வெளியூர்களில் படிக்கிறாங்க. ஸ்தோத்திரம், திருமணம் முடிஞ்சு எங்கேயோ இருக்கிறாங்க. கணவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். பிள்ளைகள் எங்கேயோ இருக்கிறாங்க, மனைவி சில இடத்துல வேலைக்காக போயிருக்கிறாங்க. பாதுகாப்பு இருக்குமா? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளையா இருப்பன்னா, நீ ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளையா இருப்பன்னு சொன்னா, நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு துணையாய் இருக்கவர் வல்லவராக இருக்க. துணையாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். துணையான தெய்வம். ஆபிரகாம் லோத்துவுக்காக ஜெபம் பண்றார். ஆண்டவர் சோதோம் குமரா பட்டணத்தை அவர் அழிக்கும்படி பாவம் பெருகிட்டு. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், எப்பவும் கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்துக்கு நம்ம விலகி எப்போது இருக்கணும். இது பாவம், இது தவறுன்னு தெரிஞ்சா நம்ம துணிகரமா செய்யக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ல, வாயிலிருந்து யாரையும் பரிகாசம் பண்ணவோ கேலி பண்ணவோ, மற்றவங்களை குறித்து தவறா தெரிந்த மாதிரி ஒன்று சொல்லி அவங்க பேரை எந்த விதத்திலையும் கெடுத்து போட நினைக்கவே கூடாது. அதான் இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது சொன்னாரு, நீ வீட்டு விடா போய் மற்றவங்களை குறித்து பேசாத. யோசித்து பாருங்க, ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்டே அது இருந்திருக்கு, ஆரம்ப நாட்களே இருந்திருக்குது. ஸ்தோத்திரம், மற்றவங்களை குறித்து மற்றவங்களோட பேசுற காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், கேடகமாய் கண்டிப்பா இருப்பார். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்ம வசிக்கிற நம்ம பகுதிக்கு நம்ம மூலமாய் தேவன் பாதுகாப்பு. நான் வசிக்கிற அந்த ஏரியாவுக்கு, நான் வாழ்கிற அந்த பூமிக்கு தேவன் நம்மித்தம் நமக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணப்படுகிறார், பெரிய கொடுங்காற்று வீசுகிறது. யோசித்து பாருங்க, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, என் நிமித்தம், நான் ஆண்டவர் ஆராதிக்கிறது நிமித்தமாக ஆண்டவர் நல்லவர், நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. பிள்ளைகளே, ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணா நம்மித்தம் அந்த பஸ் பாதுகாக்கப்படுகிறது, ஒரு ட்ரெயின் பாதுகாக்கப்படுகிறது. ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம், நீங்கள் நானும் பூமியில் வசிக்கிறோமே, நம்மித்தமாய் நம் ஏரியாக்கள் பாதுகாப்பாய் அது இருக்கிறது. ஏன்னா என் தேவன் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். லோத்துவுக்கு அன்றைக்கு சோதோமில் இருந்ததுனால, லோத்து இருந்த நிமித்தம் சோதோமை கர்த்தரால் அழிக்க முடியல. லோத்துவை வெளியே கொண்டு வந்தவுடனே தான் சோதோம் பட்டணத்தில் அழிவு வந்துச்சு. பிள்ளைகளே, தேவன் எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களை எல்லாரையும் பார்த்து பயப்படாதீங்க. வியாதியை பார்த்து பயப்படாத, மறிச்சிரோமோ, ஸ்தோத்திரம், அமேன், வேதனையை பார்த்து அமேன், ஸ்தோத்திரம், தோல்வியை நினைச்சு அமேன் பயப்படாதிருங்கள். ஏன்னா என் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கு. ஐயோ, என் பிள்ளையை தூரமான இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேனே, என் பிள்ளைக்கு யார் பாதுகாப்பா இருப்பா? இல்ல, உன்னை ஆராதிக்கிற உன் தேவன் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். உன் கணவர் தூரமான தேசத்தில் வேலையா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தேவன் பாதுகாப்பா. நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரை நம்பிக்கை வச்சுட்டு அவர் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் வாழணுமே. அதான் சங்கீதங்களை சொல்ல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவார். முதலாவது எனக்கு பாதுகாப்பு யார் தெரியுமா? உன்னதமான தேவனுடைய நிழல். உன்னதமான தேவனுடைய நிழல் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்குது. பிள்ளைகளே, அப்படி சொன்னா நான் சொல்றேன், அவருடைய பிரசன்னம், தேவ சமூகத்தில் நீங்க போறீங்க பாத்தீங்களா? நான் எப்பவும் சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அவர் பிரசன்னம் தான். அவர் பிரசன்னம் எங்க இருக்குது? அவர் ஆராதிக்கிற இடத்துல ஒரு பிரசன்னம் இருக்குது. நம் முழங்கால் படிக்கிற இடத்துல ஒரு பிரசன்னம் இருக்குது. இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த அவர் பிரசன்னம் என்னை மூடுகிறது இல்லையா? அடிக்கடி உங்க ஜபாரையில ஓடி முழங்கால நில்லுங்க, வேத வசனத்தை வாசித்து அப்போட பிரசன்னத்துல அமேன் ஸ்தோத்திரம் இருங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, அமேன் சகோதரர்கள் சகோதரி வேலைக்கு போகும்போது அவர் பிரசன்னத்துல ஜபம் பண்ணிட்டு போங்க. அவசர அவசரமா கிளம்பி வேக வேகமா ஓடாதிருங்கள். ஜபம் பண்ணிட்டு போங்க. பிள்ளைகளை அப்படி பழக்கத்துல விடுங்க. ஜெபம் பண்ணிட்டு போ. சில குடும்பத்தெல்லாம் பெற்றோர், தாயோ தகப்பனோ, அவங்க ஜெபம் பண்ணி ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்காங்க. ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணாட்டாலும் நம்ம பிள்ளைங்களை ஜெபம் பண்ணியாடு போக சொல்லுங்க. பழக்கத்தை உண்டாக்குங்க. கணவர் ஜெபம் பண்ணிட்டு கார்லயோ வண்டிலையோ போக அந்த பிராக்டிஸ் வரட்டும். ஏன்னா அது ஒரு பெரிய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா நமக்கு விரோதமா மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா?
வன்கண் ஆவிகள் இருக்குது இல்லையா, பிசாசு இருக்கிறான் இல்லையா, இயற்கை இயற்கை சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா எவ்வளவு காரியம் பண்ணுது. திடீர்னு இயற்கை சீற்றமாயிருது இல்லையா, ஸ்தோத்திரம். பிசாசு கொந்தளிக்கா இல்லையா, மனிதர்கள் நம்ம வளர்ச்சியை பொறுக்க முடியாம என்னெல்லாமோ பண்ண யோசிக்கிறாங்களே. இந்த காரியத்தெல்லாம் நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ளணும்னா நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கணும். வீட்டில் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, வேத வாசிப்பு அதிகப்படுத்துங்க. உங்க வீட்டில் உங்க சபையின் மூலமாய் ஏதாவது ஒரு ஜெப குழுவை நடத்துங்க, ஒரு பராமரிப்பு குழு நடத்துங்க. எங்க ஸ்தாபனத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு விசுவாசிகள் வீடும் ஒரு வீட்டு சபை. ஆண்டவருக்கு ஒவ்வொரு விசுவாசி வீடும். நான் சிறுவர் ஊழியத்தில் பொறுப்பாக இருக்கும்போது நான் சிறுவர் ஊழியத்தை செய்யும்போது சொன்னேன், ஒவ்வொரு விசுவாசிகள் வீடும் ஒரு சிறுவர் ஞாயிறு பள்ளி நடக்கும் வீடு. உங்க வீட்டில் ஞாயிறு பள்ளி நடக்குதா? சில வீட்டில் ஒரு பெரிய வீடாக இருக்கும், ஆனால் ஜபமே இருக்காது. சோஃபா, பெரிய பெரிய சோஃபா இருக்கும், பெரிய பெரிய கட்டில் இருக்கும், எல்லாம் இருக்கும். வீட்டில் ஒரு ஜபம் நடக்குதா? உங்க வீட்டை உங்க ஆலயத்தில் ஸ்தோத்திரம் 1 மணி நேரம் ஜபத்துக்கு விட்டு கொடுங்க. உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் நிறைந்து காணப்படும். அது ஒரு பெரிய பாதுகாப்பு என்று சொல்லுகிறேன். யாத்திராகமம் 12:13 வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தத்தை பூசு. அங்க சொல்றாரு, உன் நிலைக்கால்கள் வீடுகள்ல இரத்தத்தை பூசு, அந்த இரத்தம் உனக்கு பாதுகாப்பா இருக்கும். பிள்ளைகளே, என் இயேசுவின் இரத்தம் பழைய ஏற்பாட்டுல ஸ்தோத்திரம் இரத்தம், ஆனால் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு பாதுகாப்பா இருக்குது. இரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனை வருதா, ஏசப்பா உங்க இரத்தத்தில் இருக்கிறப்பா. அடிக்கடி ஒரு தேவன் நம்ம சொல்லுவார், தலையில கை வச்சு சொல்லுங்க, நான் இரத்தத்தில் இருக்கிறேன், ஏசப்பாவின் இரத்தத்தில் இருக்கிறேன், இயேசுவின் இரத்தம் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறது. அமேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 107:20, அமேன், அவர்களை தப்புவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமேன். வசனத்துல வல்லம் இருக்கு பிள்ளைகளே. தேவ பிரசன்னம் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரத்தம் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு பாதுகாப்பை கொடுக்குது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ ஆலயம் எனக்கு நல்ல பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை நீங்க எப்போது பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகளே. இயேசுவின் இரத்தத்தில் எப்போது இருங்க, வசனத்தால் நிறைந்திருங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவிக்குள் நீங்க நிறைஞ்ச வாழ்க்கை வாழுங்க. ஆலய ஆராதனை விட்டுறாதீங்க. ஆலயத்தோடு உங்களை இணைஞ்சி நீங்க வச்சு இருந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நல்ல சாட்சியா இந்த பூமியில சாட்சியா வாழுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பா வைப்பேன். என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எனக்கு விரோதமா எத்தனையோ வல்லமை எழும்புதுப்பா, பிசாசு எழும்புறான்ப்பா, மனிதன் எழும்புறாங்க. இதுல இருந்து நான் விலைக்கு பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னா அவன் ஆலய ஆராதனை விட்டுறாதீங்க. வசனத்தை அவன் வாசிக்கிறத விட்டுறாதீங்க. ஆண்டவருக்கு மகிமை, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்த வாழ்க்கை வாழ்றத நீங்க விட்டுறாதீங்க. நல்ல இயேசுவை பத்தி பிறருக்கு சாட்சி சொல்லுவத ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஆண்டவருக்கு மகிமை, இயேசுவின் இரத்தத்தை அடிக்கடி உச்சரிங்க. தேவன் பூமியில உங்களை என்னையும் ஆண்டு பாதுகாப்பாய் வைக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு மகா பெரிய பலனும் நான் கேடகமாக இருக்கிறேன். ஜெபம் பண்ணட்டா? வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. உங்க தேவைக்காகவும் ஜெபம் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னீர், நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகம். எங்கள் கேடகம் நீரே, எங்கள் மகிமை நீங்க தான்ப்பா. அப்பா, உங்க இரத்தத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பாதுகாப்பு இருக்குது, வசனத்துல பாதுகாப்பு இருக்குது, ஆலயத்துல பாதுகாப்பு இருக்குது. ஆண்டவரே, நாங்க சாட்சியா இருக்கும் பொழுது பாதுகாக்கப்படுகிறோம். ஆண்டவரே, இப்படி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையேன்னு சொல்ற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பாதுகாப்பை உணர்ந்து கொள்ளட்டும். அப்பா, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒவ்வொரு வியாதிகள் நீங்கட்டும். அமை உச்ச தலை முதல் உள்ளங்கால் வலிக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா நோவுகள், எல்லா வியாதிகள், எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கையை வச்சு உண்மையா ஜெபிக்கிறாங்களோ ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேவைகள், கடன், நெருக்கம், ஆண்டவரே பாரங்கள், ஆண்டவரே திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், வீடு கட்டுமான பணி எல்லாவற்றையும் அற்புதமாய் சந்திப்பீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். நிகழ்ச்சியை பார்த்த எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் எங்களுக்கு ஒரு பலத்த துணையாக இருந்து கடைசி வரைக்கும் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.